அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஒரு சாட்சியை நாம் கேட்போம். அதாவது நான் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு சாட்சி. 2018ல இருந்து ஸ்டார்ட் எனக்கு ப்ராப்ளம் ஆனது. அ நானு சபையில போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு வருவேன். நம்ம ஜெப வீட்டுக்கிட்ட தனியா குடிசை போட்டு அதில ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கொஞ்ச நாள் மனநல பாதிக்கப்பட்டு அந்த சபை ஜெப வீட்ட பூட்டி அ அது ஃபோட்டோலாம் எடுத்து அது பாஸ்டர்கிட்ட ஒரு கிஃப்ட்டா பாஸ்டருடைய கையில குடுத்துட்டேன். குடுத்துட்ட உடனே ஜெப வீடு தொறக்க முடியல. அப்படியே பூட்டிடுச்சு. அ ய அந்த ஜெப வீட்டுல தான் போய் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா அந்த ஜெப வீட்டுல நான் என்னால ஜெபிக்க முடியல. பூட்டு போட்டு எங்களுடைய பாஸ்டர்கிட்ட குடுத்துட்டேன் அந்த சாவி. அதனால என்னால ஜெபிக்க முடியல. வ ஜெப வீடும் தொறக்க முடியல. ஜெப வீடுல தொறக்க முடியாததுனால, அ காலையில நான் எந்திரிச்சு 5 மணி 4:30 மணி எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்போ வந்துட்டு காலையில அந்த டைம் வரும்போது நான் எழுந்துருவேன். எழுந்துட்டு சரி அ ஜ ஜெப ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால, நான் காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் வெளிய வந்துருவேன். வந்துட்டு ஜனங்க நான் நல்லா தான் போயிட்டுருந்தேன். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லா மக்களுக்கும் தெரியும். நல்லா துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தது. திடீர்னு அந்த மாரி ப்ராப்ளம் வந்து நான் எங்க போறதுன்னு புரியல. இந்த மாரி வெளியில வண்டி இருந்தது. வண்டி இருந்தது கூட அது கொண்டு போயிட்டு, ஆ ஸ்டாண்ட்ல போட்டு அது அப்படியே நின்னு போச்சு. எடுக்க முடியல. ஸ்டாண்ட்ல போட்டேன். அது அந்த மணல்ல பாதிக்கப்பட்டு கொண்டு போய் வண்டி டூ வீலர் இருந்தது. அதுங்க ஸ்டாண்ட்ல போட்டு வியாபாரம்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. மணல்ல பாதிக்கப்பட்டு ஜெபிக்க முடியல. அ காலையில எந்திரிச்சு வந்துருவேன். மக்கள்லாம் பாப்பாங்க. ஒரு மானியம் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க போறது எனக்கு புரியல. அ அங்கங்க போயிட்டு நிக்கவும் முடியாது. ஒரு இடத்துல உட்காரவும் முடியாது. ஆனா எனக்கு எப்படின்னா, நான் நல்லா சுத்திட்டு இருந்தேன். நல்லா போயிட்டு இருந்தேன், வந்துட்டு இருந்தேன். வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த மாரி எனக்கு ஆறதுனால, எனக்கு என்ன செய்யறது எனக்கு புரியல. ஒரே திக்கு திக்குன்னு பயம் இருக்கும். மக்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஒரு மாதிரியா நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க போறதுன்னு சொல்லி எனக்கு புரியல. அப்புறமா இந்த இந்த இடம் அப்படியே தென்பட்டுச்சு எனக்கு. அப்ப இந்த இடத்துக்கு மேல ஏறி வந்துட்டேன். வந்துட்டு சரி இங்க வந்துருவேன். வந்து காலையிலே டெய்லியும் அந்த மாரி தான் பண்ணுவேன். டெய்லியும் அங்க காலையிலே 6 மணிக்கு வந்துட்டு, இந்த இடம் வந்து அங்க படுத்திருப்பேன். சில டைம் பாஸுக்கு அப்படியே இருப்பேன். கொஞ்ச நாள் போன உடனே இந்த எனக்கு ஒரு வார்த்தை உண்டானது. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அந்த வார்த்தை எனக்கு இருதயத்தில் வந்தது அந்த டைம்ல. அந்த டைம எடுத்து நானு ஒரு ஆணி வச்சு, அந்த ஆணிய வச்சு அந்த கல்ல அடிச்சு இதெல்லாம் சிலுவ போட்டேன். "நீ என்னால் மறக்கப்படுவதில்லை" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை ஆணியில எழுதப்பட்டது. ஆ ஆண்டவர் அந்த டைமுக்கு எனக்கு குடுத்தாரு. மனநல பாதிக்கப்பட்டு, ஆ ரொம்ப சோர்ந்து போயி அப்படி இருந்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். அப்போ ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு குடுத்தாரு. "நீ என்னால் மறக்கப்படுவதில்லை." அந்த சமயத்துல தான் நான் இத உட்கார்ந்து இந்த ஆணி ஆணி எடுத்து இந்த சிலுவ போட்டு, அதுக்கப்புறம் இந்த "நீ என்னால் மறக்கப்படுவதில்லை" அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். டெய்லி இங்க தான் வந்துருவேன். வந்துட்டு படுத்து தூங்கிடுவேன். ஆ இந்த மாரி டெய்லியும் காலைல கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு, அ குந்தாரப்பள்ளி கூட்டல் நம்ம நண்பர் இருப்பாரு. அவர் பேரு டானி பிரதர். அவர்கிட்ட பேசுறதுக்கு போயிடுவேன். அவரு எனக்கு நல்லா உதவி பண்ணுவாரு. கூட வச்சு பாத்துக்குவாரு. அ கூட வச்சிருந்து நான் நான் மனம் பாதிக்கப்பட்டதுனால அவர் என்ன நான் நெறைய நெறைய பார்த்துருக்காரு. எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போயிட்டு டிஃபன் வாங்கி குடுப்பாரு. சாப்பாடு என்ன கவனிச்சுக்குவாரு. நல்லா பார்த்துக்குவாரு. வேலையிலும் அவரு சேர்த்து விடுவாரு. அந்த மாரி அவரு நல்லா பார்த்துக்குவாரு. அவங்க பிள்ளைகளோட எனக்கு அதிகமா பாசம் வச்சு என்னைய நல்லா பார்த்துக்கினாரு. சாப்பாடு டைம் சாப்பாடு குடுப்பாரு. கூட தான் வச்சுப்பாரு. இந்த மனநல பாதிக்கப்பட்டதுனால. அதனால இங்க காலையில 8 மணி வரையிலும் இருப்பேன். 8 மணி அதுக்குள்ள இதெல்லாம் எழுதிடுவேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேல ராணி பிரதர் பார்க்க சென்றுவேன். போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, அவருகிட்ட எங்க போனாலும் போயிட்டு வந்துட்டு வந்துருவேன். அது மாரி டெய்லி இந்த மாரி வந்து இங்க படுத்துட்டு இருப்பேன். என் கால்ல கால்ல பெரிய காயம் அடிபடும். கீழ விழுந்துருவேன். பெரிய காயம் அடிபடும். ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எனக்கு ரூ. 1 காசு இருக்காது. யார்கிட்டயும் போய் கேட்கவும் முடியாது. பணம் எனக்கு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அ அது அந்த மாரி சூழ்நிலையில வந்து எங்க என் கால்ல பெரிய பெரிய காயம் அடிபடும். அப்போ வந்து இந்த பனை மரத்துல
மேல சுழியில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பவுடர் மாரி இருக்கு. ப்ரவுன் கலர். அத எடுத்து என் காயத்துக்கு வைக்குவேன். அதே கொஞ்ச நாள்ல கிளியர் ஆயிடும். ஒரு நாள் என்ன பண்ணேன், கலெக்டர் ஆஃபீஸ்ட்ட இருந்தேன். அப்போ வந்து ஸ்டாப்ல இருந்தேன். ஒரு 2, 3 பேர் வந்து எனக்கிட்ட கேட்டாங்க. எனக்கு பீடி குடு, பீடி குடுன்னு கேட்டாங்க. நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பாக்கெட்லாம் இது பண்ண ப ப செக் பண்ணாங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எழுந்து அங்கே தப்பிச்சு வரலான்னு வந்தேன். பின்னாடி ஒரே குத்து அடிச்சனால எனக்கு அந்த ஸ்பாட்ல கை காலெல்லாம் அந்த அ கை செயலிழந்து போச்சு. அந்த ஃபாஸ்ட்டா நான் இப்படியே விழுந்துட்டேன். இங்க காயம், இந்த இடத்துல காயம், அ தலையில பெரிய காயம், அ கால்ல பெரிய காயம். அந்த காயத்துக்கெல்லாம் அந்த பனை மரத்துலேருந்து இந்த விரல் நெகமே பிச்சுடுது போயிடுச்சு. போயிட்ட உடனே அந்த பனை மரத்துலேருந்து அந்த சுளிகளுக்கு அந்த பவுடர் எடுத்து நான் வச்சுப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு தான் முடியாது. ஆண்டவர் அதே 15 நாள்ல குணப்படுத்திருவாரு. அந்த மாரி சுகத்த குடுப்பாரு. அ இப்ப வந்து ஆண்டவர் சுகத்த குடுத்திருக்காரு, ஆரோக்கியத்த குடுத்திருக்கிறாரு. நான் நன்றா இருக்கிறேன். யூடியூப் சேனல் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்போது ஊழியத்துக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த ஜெபத்துல அ அ ஊழியம் செய்யலான்ட்டு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஜெபத்துக்கு பேர் குடுத்திருக்கிறார். தேவனுடைய ஜெப வீடுன்னு பேர் குடுத்திருக்கிறார். ஊழியத்துக்கு பேர் குடுத்திருக்கிறார். ஊழியத்துக்கு என்ன பேர் என்றால், திறந்த வாசல் ஊழியம் அப்படி என்று பேர் குடுத்திருக்கிறார். இருக்கிற காலத்துல ஊழியம் செய்யலான்ட்டு நான் ஆர்வமா இருக்கிறேன். அது வாஞ்சையா இருக்கிறேன். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னை எடுத்து வல்லமையா பயன்படுத்தும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. அ ஆண்டவர் ஊழியம் நல்லா நடக்கணும். அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க. ஜெப தொறக்கப்படணும். அது என் ஆவிக்குரிய தகப்பன் வந்து தொறக்கணும். அவருக்கு அது வந்து தொறக்கும்படியா நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. என் பாஸ்டர்க்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியம் வந்து இந்த 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 கிராமத்துல சுத்தி யாரும் கிறிஸ்டின் இல்ல. ஆண்டவர் என்னை ஒருத்தர் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தேர்ந்தெடுத்து இப்போ நிறைய கஷ்டம் வந்தாலும் மீண்டும் எனக்கு ஒரு மறுபிறை கொடுத்திருக்கிறாரு. நான் நினைப்பேன், என்னத்துக்கு வாழணும்? நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய டைமு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் வரும். அதெல்லாம் அந்த டைமுக்கு என்னை கட்டுப்படுத்திக்குவேன். சில டைமு கைக்கு சூடு கூட வச்சிருக்கிறேன். இங்கேயே உட்காந்து நெருப்பு வச்சு தீப்பெட்டி எடுத்து கொளுத்தி அங்க கையில 2 கையிலும் சூடு வச்சுக்குவேன். ஆ இந்த கையில 18 முறை, இந்த கையில 18 முறை சூடு வச்சிருக்கேன். ஒரு வாரம் கேப் விடுவேன். 15 நாள் ஆறிடுச்ச உடனே புண்ணு ஆறின உடனே அதே மேல மறுபடியும் சூடு வைக்கிறது. அந்த மாரி இருந்தேன். இப்ப வந்து இந்த கைய வந்து ஆண்டவருக்கு ஒப்பு குடுத்துட்டு இருக்கிறேன். பயன்படுத்தும்படியாக. அதனால இப்பலாம் சூடு வைக்கிறது இல்ல. ஆண்டவர் சுகத்த ஆரோக்கியம் குடுத்திருக்கிறார். யூடியூப் சேனல் பேசுறேன். சிறுவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு வந்து என்ன செய்யலாம்னா, ஜெப வீட்டுக்கிட்ட ஊழியம் செய்யலான்ட்டு. அ அந்த அந்த இடத்துல மக்கள் வந்து வரும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. அ மக்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. யாவரும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென்.